இப்போ சொல்லுதுங்க இந்த வேலுமலை முருகன் கோவிலோட வரலாறு. இந்த மலைக்கோவில் சுமார் 1300 வருஷம் பழமையான கோவில். அதாவது இந்த கோயிலோட தல வரலாறு என்னன்னா, ஆதிநாத சித்தர்னு ஒருத்தர், அதாவது அகத்தியரோட சீடர். இவரோட மெயினான எய்ம் என்ன இருந்துச்சுன்னா, தன்னோட தலையில முருகனோட பாதம் இருக்கணும்னு வேண்டி தவம் இருந்திருக்காரு. அதுக்கு முருகர் சிறு பாலகனா இவரோட ஜீவ சமாதிக்கு மேல அவரோட வேண்டுதலை நிறைவேற்றினதாக ஒரு தல வரலாறு சொல்லுது. இதுதான் இந்த தலத்தோட மெயின் வரலாறு. அகத்திய மாமுனி இந்த கோவிலுக்கு எப்படி வந்தாருங்கிறத பார்ப்போம். குற்றாலநாதர் திருக்கோவில் முன்னாடி வைணவ தலமாக இருந்துச்சு. வைணவ தலமுங்கிறது மகாவிஷ்ணுவோ வழிபாட்டு தலமாக இருந்துச்சு. குற்றாலத்தில் இருந்த அகத்தியரை வேல்மலைக்கு வருமாறு முருகன் ஆணையிட்டார். அதுக்கு அகத்தியரோ குற்றாலத்தில் இருக்க பொங்குமாங்கடலில் மூழ்கி தன்னோட தவ வலிமையால் வேல்மலையில் இருக்கக்கூடிய சுனை வழியாக வெளியில் முருகப்பெருமானை வழிபட்டு சென்றதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க.